ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து 12ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் அதை பார்ப்போம். கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 46 கலைச்சொற்கள் தான் கொடுத்துருக்காங்க. புதிய தேர்வு அட்டவணைகள்லாம் வந்திருக்கு. புதுசா வந்து நமக்கு தேர்வு திட்டங்கள், பாடம் இதெல்லாம் வந்து மாத்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் எதை எங்க படிக்கிறதுன்னு தேடிட்டு இருப்பாங்க. நம்ம சேனலுக்கு அவங்கள வந்து கொண்டு வந்து விடுங்க, அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேலும் பல வீடியோக்கள் உங்களை வந்தடைய காத்திருக்கு. வாங்க 12ஆம் வகுப்பு கலைச்சொற்கள் அதுக்குள்ள போயிடுவோம். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உறுப்பினர் கட்டணம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு சங்கம் அந்த மாதிரி எங்கேயாவது நம்ம சேர்றோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் சப்ஸ்கிரிப்ஷன்னா உறுப்பினர் கட்டணம். ஆர்கைவ் அப்படிங்கிறாங்க, அதுனா காப்பகம் அப்படிங்கிறாங்க. ஆர்கைவோட ஸ்பெல்லிங் பார்த்துருவோம். ARCHIVE ஆர்கைவ், அவ்வளவுதாங்க. ஃபிக்ஷன் புனைவு. புனைவு அப்படின்னா கற்பனை கதைகள். நிறைய சயின்டிபிக் நாவல்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, அது எல்லாமே புனைவு கதைகளா தான் இருக்கும். அதுதான் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி, கையால எழுதக்கூடிய ஒரு பிரதி. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு என்ன பண்ணாங்க? கையால தான் எழுதுனாங்க இல்லைங்களா? முதன்னு அதுதான் மேனுஸ்கிரிப்ட். அந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை கையால் எழுதினவங்க யார்? அவருடைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பதில சொல்லுங்க. பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு. ஒருத்தருடைய வாழ்க்கையோட வரலாறை பற்றி சொல்றதுதான் பயோகிராஃபி. பிப்ளியோகிராஃபி அப்படின்னா நூல் நிரல். பிப்ளியோகிராஃபி. பிளாட்ஃபார்ம் நடைமேடை. இது நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், அப்புறம் பஸ் டெர்மினஸ், இங்கெல்லாம் வந்துட்டு நடைமேடை இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க வந்து டிக்கெட்லாம் கூட வாங்கிட்டு போவீங்க, அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட். ஸோ அதுதான் பிளாட்ஃபார்ம், நடைமேடை, நம்ம நடக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒன்று. டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர், அதாவது டிடிஇ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ட்ரெயின் டிக்கெட் இன்ஸ்பெக்டர், அவங்கள தான் வந்து டிடிஇன்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை. ட்ரெயினோட ட்ராக் அப்படிங்கிறத இருப்பு பாதை அப்படின்னு சொல்றோம். லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம். சமீபத்துல ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து கடலூர் மாவட்டத்துல நடைபெற்றது. நீங்க எல்லாரும் அந்த செய்திகள்லாம் பார்த்திருப்பீங்க. ரொம்ப மனசை உருக்கக்கூடிய ஒரு விபத்து. இதுதான் அந்த ரயில் பாதை கடக்கக்கூடிய அந்த அது சொல்றாங்க. ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி. தொடர்வண்டி வழிக்குறி அப்படின்னு சொல்றாங்க. மெட்ரோ ட்ரெயின், நிறைய இடங்கள்ல மெட்ரோ ட்ரெயின் ஓடிட்டு இருக்குங்க இல்லைங்களா? அதுக்கு மாநகர தொடர்வண்டி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. மாநகர தொடர்வண்டினா ஆங்கிலத்துல மெட்ரோ ட்ரெயின். லாபி ஓய்வறை. இந்த ஏர்போர்ட் அந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு நேரம் ஆகுதுன்னா நம்ம வந்து கொஞ்ச நேரம் தங்கி ஓய்வெடுக்கிறதுக்கு ஒதுக்கி இருப்பாங்க. அதான் லாபி, ஓய்வறை. செக் அவுட் வெளியேறுதல். இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு ரூம் புக் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அந்த ரூமை காலி பண்ணிட்டு வர்றது தான் செக் அவுட். அந்த ரூம்ல இருந்து நம்ம வெளியேறி வர்றது. டிப்ஸ் சிற்றிகை. இது வந்து ஹோட்டல்களுக்குலாம் நம்ம போயிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த சர்வர்ஸ் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு அன்பளிப்பா கொடுத்துட்டு வரோம் இல்லைங்களா? அதுதான் டிப்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சிற்றிகை அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. மினி மீல் சிற்றுணவு. அதாவது வந்து நம்ம மதிய நேரங்கள்ல நிறைய பேர் வந்து இந்த மினி மீல்ஸ் எல்லா கலந்த அந்த கலவை சாதம் எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்டுருப்போம். அதுதான் மினி மீல்ஸ். அரைவல் வருகை. அரைவல்னா வந்துட்டு இப்ப ஏர்போர்ட்ல ட்ரெயின் வந்து ஏரோப்ளேன் வந்து அரைவ் ஆகுது, ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் அரைவ் ஆகுது, இல்லைன்னா லேட்டா அரைவ் ஆகும், இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம கேட்டிருப்போம். அதை தான் வந்து சொல்றாங்க அரைவல்னா வருகை.
விசா நுழைவு இசைவு. இப்ப நம்ம வந்து ஒரு கண்ட்ரிக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கண்ட்ரி வந்து இந்தியாவுக்கான விசா வந்து இல்லாம நீங்க வரலாம். இந்தியரா இருக்கீங்கன்னா நீங்க ஒரு பெருமை மிக்க மனிதரா இருக்கீங்க, நீங்க விசா இல்லாம எங்க நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு நிறைய நாடுகள் சொல்லியிருக்காங்க. ஆனா சில நாடுகளுக்கு நம்ம போகும்போது அவங்க கிட்ட ஒரு பர்மிஷன், நுழைவு இசைவு, அதுதான் விசா அப்படிங்கிறாங்க. அதை வாங்கிட்டு தான் போகணும், இல்லைன்னா விட மாட்டாங்க உள்ள. பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட் அப்படின்னா எதுக்கு? நம்ம ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பயணம் பண்றோம்னா அதுல வந்து ஒரு முத்திரை இடுவாங்க, இங்க இருந்து இந்த நபர் இந்த ஊருக்கு பயணம் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அதுதான் கடவுச்சீட்டு அப்படிங்கிறாங்க. ஆங்கிலத்துல அத பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கன்வேயர் பெல்ட் ஊர்தி பட்டை. கன்வேயர் பெல்ட் ஊர்தி பட்டை. டிப்பாச்சர் புறப்பாடு. ஏரோப்ளேன் வந்து டிப்பார்ட் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து ஏர்போர்ட் போயிருந்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க. அதைத்தான் வந்து இங்க சொல்றாங்க. டிப்பாச்சர்னா புறப்பாடு, புறப்பட போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல். டேக் ஆஃப்னா வானூர்தி வந்து கீழே இருந்து மேல் நோக்கி மெல்ல 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 பறக்கிறத டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. டொமஸ்டிக் ஃபிளைட் உள்நாட்டுக்குள்ளே போகக்கூடிய வானூர்தி. வானூர்தினா ஃபிளைட், உள்நாட்டு வானூர்தி சேவைக்கு டொமஸ்டிக் ஃபிளைட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அஃபிடவிட் ஆணை உறுதி ஆவணம். ஆணை உறுதி ஆவணம். அஃபிடவிட்னா பிரமாண பத்திரம் அப்படின்லாம் வந்துட்டு நம்ம செய்திகள்ல கேட்டிருப்போம் இல்லைங்களா? அதுதான் ஆணை உறுதி ஆவணம், அஃபிடவிட். அலிகேஷன். அலிகேஷன்னா ஒருத்தர் மேல குற்றச்சாட்டை சொல்றது, அதுக்கு தமிழ்ல சாட்டுரை. ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா வந்து வேணும்னே வந்து அவர் மேல அந்த ஒரு பழிய வந்து நம்ம சாட்டுவோம் இல்லைங்களா? அதுதான் அலிகேஷன்னா சாட்டுரை. ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லை. மாநிலத்தில் இருக்க உயர் நீதிமன்றத்திற்கு அதிகார எல்லை அப்படிங்கிறது அந்த மாநிலம்தான். ஒரு மாவட்ட நீதிமன்றத்திற்கு அந்த மாவட்டம் தான் அதனுடைய அதிகார எல்லை. உச்ச நீதிமன்றம் இந்தியால இருக்கு இல்லைங்களா? அதுக்கு அதிகார எல்லை எங்க வரைக்கும் இருக்கு? இந்தியா முழுவதும். வேற நாடுகளுக்கான அந்த விசாரணைகளை வந்து நம்ம உச்ச நீதிமன்றம் மேற்கொள்ள மாட்டாங்க. ஒருவேளை வெளிநாட்டவர் வந்து இங்க ஏதாவது குற்றம் செய்திருக்காங்க, இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது செஞ்சிருக்காங்கன்னா அதை விசாரிப்பாங்க. இங்க இருந்துகிட்டு வெளிநாட்டோட அந்த விவகாரங்கள் எதையும் அவங்க விசாரிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? கன்விக்ஷன் தண்டனை. ஒருத்தருக்கு வந்து குற்றம் நம்ம சாட்டுறோம் இல்லைங்களா? குற்றம் சாட்டி அதுக்கான விசாரணைகள்லாம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கான தண்டனை வழங்கப்படும். நீங்க அடிக்கடி வந்து செய்திகள்ல கேட்டிருப்பீங்க, என்ன தண்டனை ஒத்திவைக்கப்பட்டது, தண்டனை வழங்கப்பட்டது, தண்டனை நீதிபதி வாசித்தார், இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் கன்விக்ஷன். பிளைன்டிஃப் அப்படின்னா வாதி. இப்போ ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வாதி பிரதிவாதி அந்த மாதிரி ரெண்டு இருப்பாங்க. இதுல வந்து வாதி அப்படிங்கிற பிளைன்டிஃப் அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஸ்பெல்லிங் பார்த்துருவோம். PLAINTIF. WF வருது. PLAINTIFF பிளைன்டிஃப். ஆர்டிஸ்ட் அப்படின்னா கவின் கலைஞர். பொதுவா ஆர்டிஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க, நாடக கலைஞர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பணியை செய்யக்கூடிய கலைஞர்களை வந்து நம்ம ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு. நம்ம வந்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? அந்த படம் வந்து ஒளிப்பதிவு பண்ணப்பட்டிருக்கணும். அது வந்து ஓசையாகவும் இருக்கலாம், காட்சியாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அது வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தாதான் அது ஒரு இயங்குறு படம் அப்படின்னு நம்ம வந்து மோஷன் பிக்சர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அப்படி சொல்ல முடியும். ஓகேங்களா? அனிமேஷன். இங்க பாருங்க, அனிமேஷன் வந்திருக்கு. அனிமேஷன் அப்படின்னா என்ன? இயங்கு படம். அப்படியே அந்த அனிமேஷன் காட்சிகள் அதுல வரும், அதுதான் இயங்கு படம் அப்படிங்கிறாங்க. புகைப்படம்னா ஒரு புகைப்படம் அப்படியே இருக்கும், அதையே வந்துட்டு இயக்குற மாதிரி இது பண்ணாங்கன்னா அது அனிமேஷன் காட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்ட் எஃபெக்ட்.
ஒலி விளைவு நம்ம வந்து ஹெச்டியில் வந்து ஒரு படம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அந்த சரவுண்டு சவுண்ட்ஸ் வந்து நமக்கு கேட்குது, லெஃப்ட் அண்ட் ரைட்டு அப் அண்ட் டவுனில் வந்து சுற்றி சுற்றி கேட்கும் இல்லைங்களா, அதை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. நியூஸ் ரீல் செய்தி படம். நீங்கள் தொலைக்காட்சிகளில் செய்தி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு செய்தி சொல்கிறாங்கன்னா அது சம்பந்தமான காட்சிகளை வந்து அவங்க வந்து காட்சிப்படுத்துவாங்க. அதை தான் நியூஸ் ரீல் செய்தி படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த திரைப்பட வளாகம். அதாவது வந்து நம்ம நிறைய இந்த மால்ஸ் அங்கெல்லாம் போயிருப்போம். அங்கே வந்து பெரிய பெரிய திரையரங்குகள் இருக்கும். அங்கே வந்து நிறைய அந்த திரைகள் வச்சு காட்சிகள்லாம் வந்து ஒளிபரப்பு பண்ணாங்க. அதை தான் மல்டிப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. டெபிட் கார்டு இல்லாத ஆட்கள் இருக்கவே முடியாது. அதற்கு பேர் பற்று அட்டை. டிமாண்ட் டிராஃப்ட் ஈஸியா டிடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதுக்கு கேட்பு வரைவோலை. டிமாண்ட் டிராஃப்ட் டிடி. வித்ட்ராவல் ஸ்லேப் அப்படின்னா திரும்ப பெறுதல் படிவம். வித்ட்ராவல் ஸ்லேப். நம்ம வந்து வங்கிக்கு போனோம்னா அங்கே வந்து நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு இந்த ஸ்லிப்பை தான் எடுத்து நம்ம ஃபில் பண்ணி கொடுப்போம். வித்ட்ராவல் ஸ்லிப் திரும்ப பெறுதல் படிவம். மொபைல் பேங்கிங். மொபைல் இல்லாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது மூலமாக பேங்கிங்கை மேற்கொள்கிறது தான் மொபைல் பேங்கிங். அலைபேசி வழியாக வங்கி பயன்பாடுகளை பயன்படுத்துவது. இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை. இணைய வங்கி முறை மொபைல் பேங்கிங்காக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம வந்து வெப்ல லாகின் பண்ணாலும் சரி, அதுக்கு எது தேவை? ஒரு ப்ரௌசர், இன்டர்நெட் ப்ரொவைடர், இதெல்லாம் தேவை. அதை தான் இணைய வங்கின்னு சொல்றாங்க. டெல்லர் விரைவு காசாளர், அதாவது ஏடிஎம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுல வெறும் டெல்லர் மட்டும் கொடுத்துருக்காங்க. விரைவு காசாளர். ஸ்டாம்ப் பேட் அடிக்கடி வந்து இந்த ஸ்டாம்ப் பேட் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த முத்திரைகளுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா. அரசு முத்திரைகள்லாம் நீங்க ஒரு அரசு அதிகாரி ஆனவுடனே டக் அப்படின்னு ஒரு முத்திரை வைப்பீங்க. அதுக்கு தான் அந்த ஸ்டாம்ப் பேட். மைப்பொதி, அதுக்கு பேர் என்ன? மைப்பொதி. எரேசர் இது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். அடிப்பான், அதாவது நம்ம கலோக்கியலா ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதுதான் எரேசர்னா அழிப்பான். ஃபோல்டர் அப்படின்னா என்னன்னா, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மடிப்புத்தாள், அதாவது ஒரு பொருளை மடிச்சு அதை சுற்றி வைக்கக்கூடிய அந்த ஒரு தாள் மடிப்புத்தாள் அப்படிங்கிறாங்க. இது கணினி பயன்பாட்டுல ஒரு கோப்புகளை போட்டு வைக்கிறதுக்கான ஒரு அறை அந்த மாதிரி சொல்லலாம். ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை. ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை. ஃபைல் அப்படின்னா கோப்பு, இது கணினி சார்ந்தது. ஃபைல் அப்படிங்கிறத வந்து கோப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டேப்லர் இது பார்க்காத ஆட்கள் இருக்கவே முடியாது. நிறைய பயன்பாடு இந்த ஸ்டேப்லர் கருவி வச்சு நமக்கு இருக்கும். அப்பப்ப என்ன பண்ணுவோம், அதோடைய பயன்பாடு என்னது? ஒரு கம்பியை வச்சு தைக்கும், அவ்வளவுதானே. அதுதான் தமிழ்லையும் கம்பி தைப்பு கருவி. ஸ்டேப்லர் என்னது? கம்பி தைப்பு கருவி. அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த 12ஆம் வகுப்பு பகுதியில் இருக்கிற 46 கலைச்சொற்களை நம்ம வந்து முடிச்சிட்டோம். இது போன்ற பல வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். புதிய பாடத்திட்டத்திற்கும் சரி, பழைய பாடத்திட்டத்திற்கும் சரி, நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள், படிக்கக்கூடிய மக்கள், அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் கத்துக்குவாங்க. இன்னைக்கு கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க படிக்கக்கூடிய எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் வந்து ஜஸ்ட் நம்ம வாட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு போயிடுறீங்க. நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள், உங்களுக்கு தேவையான கருத்துகள் கொண்ட பல வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்ல வரும். அதெல்லாம் உங்களை டக்குன்னு வந்து எட்டி பார்க்கும். உங்களுடைய கருத்துகள், அந்த கருத்து தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுல வந்து நான் எதாவது மாத்திக்கணுமா, இல்லைன்னா வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுங்க. நிறைய பேர் முன்னாடிலாம் கருத்துகள் சொல்லிட்டு இருந்தீங்க.
அதை வச்சு தான் நான் என்ன மேம்படுத்திக்கிட்டே இருந்தேன். இப்போ கருத்துக்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. கருத்துக்களை சொல்லுங்க. அப்புறம் அந்த லைக் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விவரம் எனக்கு வந்து அனலிட்டிக்ஸில் தெரிஞ்சாலும் நீங்கள் லைக் கொடுக்கறது மூலமாக ஒரு உற்சாகமாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம வீடியோவை நிறைய மக்கள் வந்து பார்க்குறாங்க, கொஞ்ச நேரம் இருந்து கவனிக்கிறாங்க அப்படின்ட்டு. நம்ம மோட்டோ என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்து காதில் கேட்பது மூலமாக நிறைய ஸ்கோர் பண்ணணும். பேப்பர் வேண்டாம், பேனா வேணாம், எந்த ஒரு போர்டு எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் வந்து லிசனிங் மூலமாகவே நம்ம லேர்ன் பண்ணணும். அதை தான் மோட்டோவாக கொண்டு நம்ம செயல்பட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.